அனைத்து புகழும் அகிலங்களின் ரட்சகராகிய அல்லாஹ்வுக்கே உரியது. அவரை தவிர வேறு தெய்வம் இல்லை என்றும் அவர் தனித்தவர், இணை துணை இல்லாதவர் என்றும் நான் சாட்சியம் அளிக்கின்றேன். அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரே மார்க்கமாக இந்த இஸ்லாம் சரணடைதல் இருக்கு அப்படிங்கிறது 3வது அத்தியாயத்தின் 19வது வசனம் மற்றும் 85வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். ஏன் அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கமாக இந்த இஸ்லாம் மட்டும் இருக்கு அப்படின்னா, அல்லாஹ்வுக்கு மட்டுமே எல்லா சக்திகளும் உள்ளன என்ற ஒரு அசைக்க முடியாத உறுதியான நம்பிக்கையை கொள்வதனால் கடவுளால் அது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்று நம்ம அல்லாஹ் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். எந்த அளவுக்குன்னா, அல்லாஹ்வுக்கு மட்டுமே இருக்கின்ற நம்புறதோட மற்ற எந்த ஒன்றுக்கும் அவரை சார்ந்திராமல் சக்தி இல்லை. உலகத்துல தன்னுடைய படைப்புகளுக்கு அல்லாஹ் சக்திகளை கொடுத்திருக்கிறார். சக்திகளை கொடுத்தவரா அல்லாதான் இருக்கிறாரு. எல்லா சக்திக்கும் உரியவரா அவர் தான் இருக்கிறார். கொடுக்கப்பட்ட சக்திக்கு நம்மள்கிட்ட கேள்வி கேட்கப்படும். அதை நம்ம ஞாபகத்துல வச்சுக்கிறோம். சாத்தானுக்கு சக்தி கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த சூரியனை பார்க்கிறோம், சந்திரனை பார்க்கிறோம், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் பிளெஸிங்ஸ். அல்லாஹ் உங்களுக்கு புரிந்த கருணையை அல்லாஹ் கேள்வி கேட்பார். கடவுள் சக்தியை கொடுத்திருக்கிறார். அவரை சார்ந்திராமல் மற்ற எந்த ஒன்றுக்கும் சுயமான சக்திகள், சுயமாக ஜீவித்திருப்பவர் அப்படின்னு சொல்றார் அல்லாஹ். அப்ப சுயமான சக்தி கொண்டவராக அல்லாஹ் இருக்கிறாரு. அப்படி எவர் ஒருவர் நம்புகின்றாரோ அப்பேற்பட்டவர் தான் சரணடைந்தவராக இருக்கிறார். அவரை தான் நான் அங்கீகரித்துக் கொள்வேன் என்று அல்லாஹ் சொல்றாரு. இப்படி ஒரு புரிந்து கொள்ளுதலை நம்ம அடைவதனுடைய இயற்கையான விளைவு என்னவா இருக்கும்னா, அது இயல்பாவே அது அப்படி இருக்கும் அப்படிங்கிறாரு. நமக்கு ரஷாத் அதை கற்றுக் கொடுக்குறாரு. அல்லாஹ்வுக்கு மட்டுமே நம்முடைய வாழ்வு, வழிபாடு எல்லாத்தையும் அவருக்காகவே செய்ய ஆரம்பிச்சிருவோம். அவருக்கு மட்டும்தான் எல்லா சக்திகளும் இருக்கு. அவரை சார்ந்திராமல் மற்ற எந்த ஒன்றுக்கும் சுயமான சக்தி இல்லை என்பதை நம்ம தெளிவாக புரிந்து கொண்டோம் என்றால், அடையாளம் கண்டு கொண்டோம் என்றால், நம்முடைய வாழ்வு, வழிபாடு எல்லாமே அவருக்காகவே செய்யக்கூடிய ஒன்றாக மாறிவிடும் அப்படிங்கிறத நம்ம இங்க பாக்குறோம். நம்ம குர்ஆன்ல அல்லாஹ் நன்றியை பத்தி சொல்றத நம்ம கடந்த என்னுடைய பயான்ல 2 வாரமா பார்த்துட்டு இருந்தோம். ரெண்டு வாரம் பார்த்தோம். 3வது வாரம் பார்ப்போம். இன்னும் இருக்குது. அல்லாஹ் நமக்கு நன்றியுடைய பலாபலன்களை பத்தி அல்லாஹ் சொல்றாரு. நீங்கள் அல்லாஹ் நம்மளை பார்த்து கேட்கிறார், நீங்க என்னை வழிபடுபவர்களாக இருந்தால் உங்களுடைய நன்றி அறிதலை காட்டுங்கள் அப்படிங்கிறாரு. 2வது அத்தியாயத்தின் 172வது வசனத்துல அப்படி கேட்கிறாரு. நீ என்னை வழிபடுறவனா இருந்தா நீ எனக்கு நன்றி செலுத்து அப்படிங்கிறாரு. இப்ப அல்லாஹ்வுனால நம்ம நன்றியை செலுத்திக் கொண்டிருக்கின்றோம். இந்த ரமலான் மாதத்துல செயல் மூலமாக நன்றியை செலுத்துகிறோம். செயல், எண்ணம் எப்படி வேணாலும் நம்ம அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தலாம். இங்க இப்ப நம்ம செயல் மூலமாக நம்மளுடைய நன்றியை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். நன்றியை பத்தி அல்லாஹ் அதுல நன்றியினால் ஏற்படக்கூடிய பல விஷயங்களை அல்லாஹ் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். நன்றியினா நாம் நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிறதுல உள்ள ஒரு 2-3 வசனம் இருக்கு. அதையும் நம்ம பார்ப்போம். ஏற்கனவே நம்ம கடைசியா நம்ம 34வது அத்தியாயத்தின் 15வது வசனம் பார்த்தோம். 35வது அத்தியாயத்தின் 12வது வசனத்தை அல்லாஹ் சொல்றாரு, ரமலான் மாதத்துல நம்ம இயங்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா குடிநீர் தான். தண்ணீருக்காக நம்ம இயங்குவோம். தண்ணீர் அவ்வளவு தேவைப்படுது நமக்கு. ஏன் 35வது அத்தியாயத்தின் 12வது வசனத்துல அல்லாஹ் சொல்றாரு, இரு கடல்களும் ஒரே மாதிரியானவை அல்ல. ஒன்று புத்துணர்வு ஊட்டுவதாகவும் மதுரமாகவும் இருக்கின்றது. அதே சமயம் மற்றொன்று உப்பாகவும் அருந்த இயலாததாகவும் உள்ளது. அவை ஒவ்வொன்றிலிருந்தும் நீங்கள் மிருதுவான இறைச்சியை உண்ணுகின்றீர்கள். நீங்கள் அணிவதற்கு ஆபரணங்களை பிடித்தெடுத்துக் கொள்கின்றீர்கள். மேலும் அவருடைய வாழ்வாதாரங்களை தேடியவாறு கப்பல்கள் அவற்றிலூടെ சவாரி செய்வதை நீங்கள் பார்க்கின்றீர்கள். நீங்கள் நன்றியுடையவர்களாக இருக்கும் பொருட்டு அப்படிங்கிறத சொல்றாரு. நம்ம நன்றியுடையவர்களாக இருக்கும் பொருட்டுதான் இங்கே நம்ம புத்துணர்வு ஊட்டக்கூடிய மதுரமாக இருக்கக்கூடிய ஒரு தண்ணீரை நமக்கு கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. உண்மையிலே நம்ம தண்ணீர் அப்படிங்கிறத பத்தி நம்ம பல தடவை கேள்விப்பட்டிருக்கிறோம். தண்ணீர் மாதிரி ஒரு உலகத்துல வேற இன்னொரு பொருளே கிடையாது. தண்ணீர் அவ்வளவு மிக முக்கியமான ஒன்றாக இருக்கு.
இன்னும் 36வது அத்தியாயத்தின் 33வது வசனத்துல இருந்து 76வது வசனம் வரைக்கும் சொல்றாரு, தேவையானதை தானே நம்ம செய்து கொள்வதற்கு இந்த உலகத்துல நமக்கு அப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கிறத சொல்றாரு. 36வது அத்தியாயத்தின் 33வது வசனத்துல இருந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வர்றாரு. இல்ல, தேவையானதை தானே செய்து கொள்ள அப்படிங்கிறத சொல்றாரு. அதை சொல்றாரு, அந்த வசனத்தை படிக்க, இது அவர்களுக்கு பலன்களை வழங்குவதற்காகவும் அப்படிங்கிறத சொல்றாரு. இங்க இருந்துன்னா, இறந்த நிலம் அவர்களுக்கு ஒரு அத்தாட்சியாகும். இறந்து கிடக்கின்ற நிலம் அவர்களுக்கு ஒரு அத்தாட்சியாகும். நாம் அதனை உயிர்ப்பிக்கின்றோம். மேலும் அதிலிருந்து அவர்களுடைய உணவுக்காக தானியங்களை முளைப்பிக்கின்றோம். பேரித்த மர தோட்டங்களையும் திராட்சைகளையும் அதில் நாம் வளர்க்கின்றோம். மேலும் அதிலிருந்து ஊற்றுகளை பொங்கி வரச் செய்கின்றோம். இது அவர்களுக்கு பலன்களை வழங்குவதற்காகவும், மேலும் அவர்களுக்கு தேவையான எதனையும் அவர்களுடைய சொந்த கரங்களாலே அவர்கள் உற்பத்தி செய்து கொள்வதற்குமே ஆகும். அவர்கள் நன்றியுடையவர்களாக இருப்பார்களா அப்படின்னு கேட்கிறார். இறந்த நிலத்தை பத்தியும், அது அப்புறம் அதை உயிர்ப்பிக்கிறத பத்தியும், அதுல இருந்து தானியங்கள் வருது, தோட்டங்கள் வருது, பேரித்த மர தோட்டங்கள், திராட்சை, இன்னும் அதுல ஊட்டுகள் குளிப்பதற்கு, இதெல்லாம் எதுக்கு நம்ம உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்கோம்னா, நீங்க உங்களுடைய தேவைகளை உங்களுடைய சொந்த கரங்களாலே நீங்கள் தேடிக்கொள்வதற்காக, உற்பத்தி செய்து கொள்வதற்காகத்தான். இதுக்கு நீங்க நன்றி செலுத்துறீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. நம்ம இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் விவரிக்கிறார். அவர் இன்னும் பூமியிலிருந்து அனைத்து வகைகளிலான தாவரங்களையும் அவ்வண்ணமே அவர்களையும், மேலும் அவர்கள் அறிந்த இராத மற்ற படைப்புகளை படைத்த அந்த ஒருவர் துதிப்புக்குரியவர். இரவு அவர்களுக்கு அத்தாட்சியா இருக்கு. பகலின் ஒளியை நம்ம நீக்கி விட்டோம்னா அவங்க நீங்க இருளில மூழ்கி விடுகின்றாரு. அப்படியே சொல்லிட்டே போறாரு. சூரியனை பத்தி சொல்றாரு, சந்திரனை பத்தி சொல்றாரு, தொடர்ந்து உங்களுக்கு கப்பல்களை கொடுத்தோங்கிறாரு, சவாரி செய்வதற்காக நம்ம வாகனங்களை கொடுத்தோங்கிறாரு. இந்த மாதிரி கருணையை பொழிந்தோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போறாரு. இதெல்லாம் எல்லாமே நமக்கு அல்லாஹ் எதுக்குன்னா, நீங்கள் நன்றியுடையவராய் இருப்பீர்களா அப்படின்னு எவ்வளவு விவரமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே போறாரு. கிட்டத்தட்ட 33வது வசனத்திலிருந்து 76வது வசனம் வரைக்கும் சொல்றாரு. அப்ப அது ஃபுல்லா படிச்சு நம்ம பேசுறதுனால நமக்கு அரமணிக்கு அவங்க கவனிச்சு சொல்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அல்ல ஒண்ணையும் ஏன் சொல்றோம்னா, ஒண்ணுக்கும் நம்ம நன்றி செலுத்தணும். அதை நான் சொன்னேன், தூங்குறதுக்குலாம் நம்ம நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். அவ்வளவு கவனிச்சு ஏன் சொல்றோம்னா, நம்ம நன்றி செலுத்தணும் அப்படிங்கிறது. நன்றியினுடைய முக்கியத்துவத்தை பத்தி நம்ம பாக்குறோம். அந்த அளவுக்கு அது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கு, நமக்கு தேவையானதாக இருக்கு, நமக்கு ஒன்றொன்றையும் அதிகரித்து கொடுக்கக்கூடிய ஒன்றாகவும் இருக்கு. எவர்கள் நன்றி செலுத்துகின்றார்களோ அவர்களுக்கு நாம் அதை அதிகரிப்போம் என்று சொல்றார். 43வது அத்தியாயத்தின் 13வது வசனத்துல அல்லாஹ் சொல்றாரு, வாகனத்தை பத்தி சொல்லும் பொழுது, அவற்றின் மீது நீங்கள் அமர்ந்தவுடன் உங்கள் இரட்சகரிடம் இருந்து இத்தகையதொரு ஆசீர்வாதத்திற்கு நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும். வாகனத்துல நம்ம போறோம் வர்றோம், வாகனத்துல ஏறின உடனே அப்படி எவ்வளவு விவரிச்சு சொல்றாரு. அவற்றின் மீது நீங்கள் அமர்ந்தவுடன் உங்கள் இரட்சகரிடமிருந்து இத்தகையதொரு ஆசீர்வாதத்திற்கு நீங்க நன்றி செலுத்தணும் அப்படிங்கிறாரு. எப்படி செலுத்தணுங்கிறதையும் சொல்றாரு. மேலும் கூறுங்கள், இதனை எங்களுக்கு கட்டுப்படுத்தி தந்தவர் துதிப்பிற்குரியவர், நாங்களாகவே இவற்றை கட்டுப்படுத்தி இருக்க எங்களால் இயன்று இருக்காது. அப்ப அதை நம்ம வெளிப்படுத்தணும். நமக்கு சக்தியே அல்லாஹ் கொடுத்திருக்கிறாரு, அந்த சக்தியை அல்லாஹ் கொடுத்தவராக இருக்கிறாரு அப்படின்னு நம்ம வெளிப்படுத்தணும். வாகனத்தின் மீது ஏறி அமர்ந்த உடனே சொல்லக்கூடிய விஷயம் அதுதான். அல்லாஹ் நமக்கு அந்த சக்தியை கொடுக்கலன்னா நம்ம இதை கட்டுப்படுத்தி இருக்க முடியாது. சுபஹானல்லாஹ் அப்படி சொல்லணும் அப்படிங்கிற துதிப்பிற்குரியவர் நீங்க தான் அப்படிங்கறத நம்ம சொல்லணும். நம்மளாகவே அதை கட்டுப்படுத்தி இருக்க முடியாது. வாகனம் கட்டுப்பாடு இழந்து போய் மோதியதுன்னு சொல்றாங்கல்ல, ஓட்டிக்கிட்டு போறவரே கட்டுப்பாடு இழந்துருவாரு. நம்ம பல தடவை கட்டுப்பாட்டை இழந்து அப்படி எருமாவது ஆக பார்த்திருக்கோம். ஆனா அல்லாஹ் நம்மளை காப்பாத்திருப்பார். அப்ப நம்ம கட்டுப்படுத்தி கொடுக்கக்கூடியவராக அல்லாஹ் இருக்கிறாரு, துதிப்பிற்குரியவராக அவர் இருக்கிறாரு அப்படிங்கறத நம்ம எப்பயுமே வண்டியில ஏறும் பொழுதெல்லாம் ஞாபகத்துல வைத்துக் கொள்ளணும். 56வது அத்தியாயத்தின் 68 மற்றும் 69, 70 சொல்றாரு, நீங்கள் அருந்துகின்ற தண்ணீரை நீங்கள் கவனித்தீர்களா அப்படின்னு கேட்கிறாரு. பாத்தீங்களா, கவனிச்சு பாத்தீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. அது எப்படியா படைக்கப்பட்டிருக்கு, அதுல என்ன இருக்கு, பல விதத்துல அதை பார்க்கலாம், கண்ணால பாக்குறது. அது கேட்கிறாரு, நீங்கள் அருந்துகின்ற தண்ணீரை நீங்கள் கவனித்தீர்களா, மேகங்களில் இருந்து அதனை நீங்கள் கீழே அனுப்புகின்றீர்களா அல்லது நாமா அப்படி கேட்கிறாரு. மேகங்களில் இருந்து அதனை நீங்கள் கீழே அனுப்புகின்றீர்களா அல்லது நாமா, நாம் நாடினால் அதனை உப்புச்சுவை உடையதாக ஆக்கிவிட நம்மாலும் நீங்கள் நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும். நன்றியுடையவர்களாக இருக்கணுங்கிற அத்தியாவசியத்தை சொல்றாரு. மேகத்துல இருந்து இந்த தண்ணியை நான் இறக்குறேன்னா நீ இறக்குறியா அப்படின்னு கேட்கிறாரு. அதை நான் உப்பு நீரா கவனிச்சுட்டா, உப்பு நீரா மாத்திட்டா என்ன செய்வ, அந்த தண்ணியை நீ பாத்தியா, கவனிச்சு பாத்தியா அப்படின்னு கேட்கிறாரு.
தண்ணி அவ்வளவு அத்தியாவசியமான ஒன்று. அது தண்ணி என்பது ரொம்ப முக்கியமான ஒன்றுன்றத நம்ம நினைவுல கொள்ளணும். 8வது அத்தியாயத்தின் 26வது வசனத்துல நம்ம நிலையை விவரிச்சு எல்லாம் சொல்றாரு, நீங்கள் நன்றி உடையவர்களாக இருக்கவே வாழ்வாதாரங்களை நம்ம நினைவில் கொள்ளணுங்கிறார். இப்ப இவ்வளவு வாழ்வாதாரங்கள், அந்த வசனங்கள் எத்தனை, கிட்டத்தட்ட ஒரு இதுக்கு முன்னாடி உள்ள வசனத்துல பார்க்கிறோம், கிட்டத்தட்ட 33வது அத்தியாயத்தின் 36வது அத்தியாயத்தின் 33வது வசனத்திலிருந்து 76வது வசனம் வரைக்கும் விவரிக்கின்றார். விவரிச்சு சொல்றாரு. ஒண்ணு சொல்றாரு, நிலவை கொடுத்தோம், சந்திரனை கொடுத்தோம், அது கப்பலை கொடுத்தோம், ஒண்ணு சொல்லி நீங்க நன்றி செலுத்தணும் அப்படிங்கிறாரு. அதை 8வது அத்தியாயத்தின் 26வது வசனத்துல நம்மளுக்கு எல்லாத்தையும் சொல்லி விவரிச்சு, நீங்க நன்றி உடையவர்களாக இருக்கிறதுக்கு தான் இந்த வாழ்வாதாரங்களை நம்ம கொடுத்துருக்கோம், நீங்க நினைவுல கொள்ளுங்க அப்படிங்கிறாரு. அப்ப ஒன்னொன்னையும் நினைவுல கொண்டு நம்ம நன்றி செலுத்த யாருக்கு லாபம்? நமக்கு தான் லாபம். ஆக நன்றியினுடைய பலாபலன்கள், நன்றி செலுத்த வேண்டிய அத்தியாவசியங்கள், அவசியம் என்னங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்ப நன்றி கெட்ட மனிதனுடைய நிலையை பத்தி அல்லாஹ் சொல்ற வசனங்களை பார்ப்போம். இன்னும் ஏராளமான வசனங்கள் இருக்கு. அது எல்லாத்தையும் நம்ம கண்டிப்பா அதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம். ஒரு நன்றி கெட்ட மனிதனுடைய நிலை எப்படி இருக்கு அப்படிங்கிறது அதை பார்க்கும் பொழுதுதான் எக்ஸாம்பிள் யுவர் செல்ஃப், உங்களை நீங்களே இது பண்ணிக்க முடியும், பரிசோதித்து பார்த்து கொள்ள முடியும். 2வது அத்தியாயத்தின் 152வது வசனத்துல நம்ம பார்க்கலாம், நான் உங்களை நினைவு கொள்ளும் பொருட்டு நீங்கள் என்னை நினைவில் கொள்ள வேண்டும், மேலும் என்னிடம் நன்றியோடு இருங்கள், நன்றி கெட்டவர்களாக இருக்காதீர்கள் அப்படின்னு சொல்றாரு. நான் உங்களை நினைவுல வச்சுக்கிறதுக்காக நீங்க நன்றி செலுத்துங்க, நன்றி கெட்டவர்களாக இருக்காதீங்க அப்படிங்கிறார். சொல்லி தொடர்ந்து சொல்றாரு 2வது அத்தியாயத்தின் 243வது வசனத்துல மனிதர்கள் மீது அல்லாஹ் தன்னுடைய அருளை பொழிகிறத பத்தி சொல்றாரு. ஆனாலும் பெரும்பான்மையான மனிதர்கள் நன்றியற்றவர்களாகத்தான் இருக்கிறாங்க. மரணத்திற்கு அஞ்சி அவர்கள் ஆயிரக்கணக்கில் இருந்த போதிலும் தங்களுடைய வீடுகளை விட்டு விரண்டோடியவர்களை நீர் கவனித்தீரா? அல்லாஹ் அவர்களிடம் கூறினார், இறந்து விடுங்கள். பின்னர் அவர்களை மீண்டும் உயிர்ப்பித்தார். அல்லாஹ் மனிதர்கள் மீது தன்னுடைய அருளை பொழிகின்றார். ஆனால் பெரும்பான்மையான மனிதர்கள் நன்றியற்றவர்களாக இருக்கின்றனர். எல்லாமே அல்லாஹ்வுடைய அருள் தான், எல்லாமே கடவுளுடைய கருணை தான் நமக்கு. அது இல்லாட்டி எதுவுமே இல்லை. அப்ப ஒவ்வொன்றையும் விவரிச்சு சொல்றாரு. நம்ம இருக்கிறதெல்லாம் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோங்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஆனா நம்ம நன்றி செலுத்துவதை மிக குறைவாகவே இருக்கு. நன்றி செலுத்துவது குறைவாக இருக்கிறதுனாலதான் நம்மளுடைய வாழ்வாதாரங்களும் குறைந்து கொண்டிருக்கு, குறைவாகவே இருக்கு. எவனுக்கு செலுத்துறோமோ அவனுக்கு அவனும் நமக்கு அதிகமானவரும் நம்மளை அல்லாவும் ஞாபகத்துல வச்சிருக்கிறவன் அப்படிங்கிறத சொல்றாரு. 3வது அத்தியாயத்தின் 144வது வசனத்துல அல்ல சொல்றாரு, நன்றியற்றவர்கள் இந்த மார்க்கத்தை விட்டு திரும்பி போயிடுவாங்க அப்படின்னு. நன்றியற்றவர்கள் அவங்க மார்க்கத்தில் இருக்க மாட்டாங்க. நன்றி செலுத்திக்கிட்டு இருக்கிறவங்கதான், அல்லாஹ் நன்றி செலுத்திக் கொண்டு இருக்கிறவர்கள் தான் அங்கே இந்த மார்க்கத்திலே நிலைச்சு இருப்பாங்கன்றதை பாக்குறோம். முகமது அவருக்கு முன்னர் இருந்த தூதர்களை போன்ற ஒரு தூதர் என்பதை விட அதிகமாக எதுவும் இருந்ததில்லை. அவர் இறந்து விட்டாலோ அல்லது கொல்லப்பட்டு விட்டாலோ உங்களுடைய குதிங்கால்களின் மீது நீங்கள் புறங்காட்டி திரும்பி விடுவீரா கேட்கிறார். யாருமே இல்லைனாலும் நீங்க இல்லை அப்படிங்கிறார். நபியா இருந்தாலும் சரி, தூதராக இருந்தாலும் சரி, அவரோட இருக்கும் பொழுது அவர் இறந்துட்டா கூட நீ நில்லு என்னுடைய பாதையில அப்படிங்கிறார். எப்பயுமே யாரு இருந்தாலும் சரி, இல்லாட்டாலும் சரி, நம்ம அல்லாவோட பாதையில இருந்துகிட்டே இருக்கணும். இவரு போயிட்டாரே, அவரு போயிட்டாரே, அவர் இல்லை, இவர் இல்லை, அந்த கவலையை நமக்கு இருக்கக்கூடாது. அல்லாஹ் சொல்றாரு, குதிங்கால்கள் மீது புறங்காட்டி திரும்பி விடுகின்ற எவரும் சிறிதளவும் அல்லாஹ்வுக்கு தீங்கிழைத்து விடுவதில்லை. நன்றி உடையவர்களாக இருப்பவர்களுக்கு அல்லாஹ் வெகுமதி அளிக்கின்றார். நன்றி உடையவர்களாக இருக்கிறதுக்கு வெகுமதி அளிக்கிறார். யாரு தன்னுடைய குதிங்கால்கள் மீது திரும்பி ஓடாம இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் வெகுமதி அளிக்கிறார். மற்றவன்லாம் திரும்பி ஓடிடுவான், அவன்லாம் நன்றி கெட்டவனாகத்தான் இருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம இந்த வசனத்துல புரிந்து கொள்ள முடியுது. 3வது அத்தியாயத்தின் 145வது வசனத்திலையும் அது அவங்களுடைய நன்றியற்றவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா வீண் பெருமையை தேடக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிற சொல்றாரு. நன்றி கெட்டவன்லாம் அதான், நம்ம தான் செய்யறோம், நமக்குதான் பெருமை வரணும்னு விரும்புறோம். முன்னரே தீர்மானிக்கப்பட்டு விட்ட ஒரு தருவாயில் அல்லாஹ்வின் அனுமதிப்படியே தவிர எவர் ஒருவரும் மரணிப்பதில்லை. எவர் ஒருவர் இந்த உலகத்தின் ஆடம்பரங்களை தேடுகின்றாரோ அதிலிருந்து அவருக்கு நாம் கொடுத்து விடுகின்றோம். மேலும் எவர் ஒருவர் மறுமலகின் வெகுமதிகளை தேடுகின்றாரோ அங்கே நாம் அவரை ஆசீர்வதிப்போம். நன்றியுடையவர்களாக இருப்பவர்களுக்கு நாம் வெகுமதி அளிக்கின்றோம் அப்படிங்கிறார். அவங்க எவர் இந்த உலகத்தின் ஆடம்பரங்களை தேடுறாங்களோ அவங்க அதான் தேடுறாங்க. ஆடம்பரம், பெருமை,
எல்லாத்தையும் ஒண்ணுமே எல்லாத்துலயும் ஒரு ஆடம்பரம், அதுல ஒரு பெருமை. எதுக்கு அவன் ஆடம்பரமா இருக்காங்கன்னா 4 பேர் பார்க்கணும், பேசணும், விரும்பணும், நம்மளை பெருமைப்படுத்தணும், புகழணும், பாராட்டணும். இதைத்தான் மனிதன் விரும்புறான். அவனுக்கு அப்படின்னா அவனுக்கு அதை கொடுத்துருவான் அப்படிங்கிறது. அந்த வீண் பெருமையை தேடுறவன் எப்படி இருக்கான்னா இப்படிதான் நன்றியற்றவனாக இருக்கிறான் அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். 6வது அத்தியாயத்தின் 53வது வசனத்துல நன்றி கெட்டவனுடைய பேச்சை பற்றி அல்லாஹ் சொல்றார். அவன் எப்படி பேசுவான் அப்படிங்கிறது. பேசுறத பத்தி எடுத்தா கிட்டத்தட்ட எவ்வளவோ காலத்துக்கு பயன் பண்ண முடியுமோ. அவர்கள் சொன்னார்கள், கூறினார்கள், கேட்டார்கள், இந்த மாதிரி எடுத்துட்ட வசனத்தை எடுத்து படிச்சு பார்த்தா அவ்வளவு வசனங்கள் இருக்கு. எவ்வளவு சொல்லி கொடுக்குறாரு. அப்படியும் படிக்கிறதுக்கு அப்படி இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. அவ்வளவு விஷயங்கள் எல்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு. இந்த குரான் போதுமானதாக இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். 53வது வசனம் 6வது அத்தியாயத்துல நமக்கிடையில் அல்லாஹ்வால் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள் இவர்கள் தானா என்று அவர்கள் கேலியாக சொல்வதற்காக நாம் மக்களில் ஒருவரை கொண்டு மற்றவரை விதமாக சோதிக்கின்றோம். நன்றியுடையவர்களை அல்லாஹ் அறிந்தவராக இருக்கின்றார் அல்லவா. அப்படி பேச மாட்டான். இவரைத்தானே அல்லாஹ் தூதரா தேர்ந்தெடுத்தாரு. நமக்கிடையில் அப்படிங்கிறது தூதரையும் சொல்றது, நமக்கிடையில் ஆசீர்வதிக்கப்பட்டவர் இவர்தானா என்று கேலியாக சொல்லக்கூடியவர்களே இருக்காரு. இவங்கதான் அப்படின்னு நம்மளையே கேள்வி பண்ண சரணடைந்தவர்களே கேள்வி பண்ணக்கூடியவர்களே இருக்காங்க. அப்ப இவ்விதமாக அவர்களை நாம சோதிக்கின்றோம். நன்றியுடையவர்களை அல்லாஹ் அறிந்தவராக இருக்கின்றார் அல்லவா அப்படின்னு. அப்ப அவருடைய பேச்சு பாருங்க, நன்றி கெட்டவனுடைய பேச்சுதான் கேலியா இருக்கு. இவர்தான் ஆசீர்வதிக்கப்பட்டவரா என்று கேலியாக பேசக்கூடிய மனிதர்களாக அவங்க இருக்கிறாங்கிறத பார்க்கிறோம். இதே அத்தியாயத்தின் 63வது வசனத்துல அல்லாஹ் சொல்றாரு, நன்றியற்றவனுடைய தன்மையை பற்றி சொல்றாரு. கூறுவீராக நிலத்திலோ அல்லது கடலிலோ உள்ள கார் இருளில் இருந்து உங்களை காக்க எவனால் இயலும். உரத்த சத்தத்துடனும் ரகசியமாகவும் அவரை நீங்கள் இறங்கிவிட்டீர்கள். இந்த முறை அவரை நம்மை காப்பாற்றிவிட்டால் நாம் என்றென்றும் நன்றியுடையவர்களாக இருப்போம் அப்படிங்கிற சொல்றாங்க. அவங்களுடைய தன்மை எப்படி இருக்கு பாருங்க. இந்த தடவை முதலும் எனக்கு உதவி பண்ணு, இனிமே நான் கேட்க மாட்டேன். இப்படி பேசக்கூடியவங்களா நம்ம இருக்கிறோமா இல்லையா நினைக்கிறோம். இதெல்லாம் நன்றியற்றவன் தான் இப்படி இருக்கிறான் அப்படிங்கிறத சொல்றாரு. கூறுகிறாங்க, நிலத்திலோ அல்லது கடலிலோ உள்ள கார் இருளில் இருந்து உங்களை காக்க எவரால் இயலும். உரத்த சத்தத்துடனோ ரகசியமாகவோ அவரை நீங்கள் இறங்குகின்றீர்கள். இந்த முறை அவர் நம்மை காப்பாற்றி விட்டால் நாம் என்றென்றும் நன்றியுடையவர்களாக இருப்போம் அப்படின்னு. கண்டிப்பா ஒரு தடவை நம்ம நினைச்சிருப்போம்னு நினைக்கிறேன். பல தடவை நினைச்சிருப்போம். அட்லீஸ்ட் நான் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு தடவை சொல்றேன், ஒரு தடவை நம்மளை காப்பாற்றிட்டாங்க, இனிமே நம்ம ஒழுங்கா இருப்போம் அப்படின்னு நினைச்சிருப்போம். கண்டிப்பா நினைச்சிருப்போம். இது நன்றி கிட்ட மனிதனுடைய நிலையை அல்ல வகிக்கிறார். அதனால நம்ம இதெல்லாம் நம்ம மாற்றிக் கொள்ளக்கூடியவர்களாக ஆகணும். அதுக்குதான் நான் சொல்றேன். நன்றி கிட்டவனுடைய நிலையை பற்றி நம்ம தெரிந்து கொண்டா நாம நன்றி உள்ளவனாக இருக்கிறோமா நன்றி கிட்டவனாக இருக்கிறோமா என்பதை நம்ம தெரிந்து கொள்ள முடியும். 7வது அத்தியாயத்தின் 10வது வசனத்துல பூமியில் உள்ள அனைத்தும் நமக்கு ஆதரவளிக்கும் உபாயங்கள் தான் இது. இங்கே எல்லாத்தையும் நமக்கு அல்லாஹ் எதுக்கு கொடுத்துருக்கோம் அப்படிங்கறது அல்லாஹ் சொல்றாரு. இங்க பூமியின் மீது நாம் உங்களை நிலைப்படுத்தினோம், மேலும் அதில் உங்களுக்கு ஆதரவளிக்கின்ற உபாயங்களையும் நாம் வழங்கியுள்ளோம். அரிதாகவே நீங்கள் நன்றியுடையவர்களாக இருக்கின்றீர்கள். இந்த பூமியில எல்லாமே நம்மளுடைய தேவைக்காக தான் படைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது அல்லாஹ் சொல்லிட்டு, ஆனா நீங்க ரொம்ப குறைவாக தான் நீங்க நன்றி செலுத்துறீங்க அப்படிங்கிறது. மனித நன்றி கிட்டவனுடைய நிலை அதுதான். குறைவாகதான் நன்றி செலுத்துவான். நன்றி செலுத்தக்கூடியவர்கள் செலுத்திக்கிட்டே இருப்பாங்க, அதிகமாகவும் பெற்றுக்கொண்டே இருப்பார்கள். நம்ம தொடர்ந்து பார்ப்போம். தூபு இல்லல்லா, அல்ஹம்துலில்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு. 7வது அத்தியாயத்தின் 17வது வசனத்துல சாத்தானை பற்றி சொல்றாரு. அவர்களுக்கு முன்னிருந்தும் அவர்களுக்கு பின்னிருந்தும் அவர்களுடைய வளம் இருந்தும் அவர்களுடைய இடம் இருந்தும் அவர்களிடம் நான் வருவேன். எதுக்கு வர்றான்? இப்படி நமக்கு முன்னாடி வருவான், நமக்கு பின்னாடி வருவான், நமக்கு வலப்புறம் வருவான், நமக்கு இடப்புறமா என்ன செய்வான் சொல்றாரு அல்லாஹ். அதை சாத்தான் சொல்றான், வருவேன், மேலும் அவர்களில் அதிகமானோர் நன்றியற்றவர்களாக இருப்பதை நீர் காண்பீர். அல்லாஹ் சொல்றான். அவங்க பக்கம் 4 பக்கத்துல இருந்து அவனை நன்றி கெட்டவனா நான் ஆக்குவேன் அப்படிங்கிறாரு. அப்ப நம்ம நன்றி செலுத்தக்கூடியவனாக மாறணும். ஒரு நம்பிக்கையாளர், ஒரு சரணடைந்தவர் சாத்தான் பேச்சை கேட்டு நன்றியற்றவனாக இருந்து விடக்கூடாது. நன்றி செலுத்தக்கூடியவனாக இருக்கணும். நீங்கிறதுக்கெல்லாம் செலுத்திக்கிட்டே இருக்கணும். அப்ப நீங்க இன்னும் அனுபவிப்பீங்க.
கொடுத்ததுக்கே நன்றி செலுத்த முடியவில்லை அப்படிங்கிறது நிலைக்கு நம்ம போகணும். அப்படி செலுத்திக்கிட்டே இருக்கணும், அந்த அளவுக்கு போகணும். கொடுத்ததுக்கெல்லாம் நன்றி செலுத்திக் கொண்டே இருக்கணும். ஆனா சாத்தான் நம்மளை நாலாபுரமும் நம்மளை என்ன செய்ய போறான்னா நன்றி கெட்டவனாக ஆக்குவதற்காகத்தான் அவன் அப்படி வர்றான் அப்படிங்கிறத பாக்குறோம். 7வது அத்தியாயத்தின் 189 190 வசனத்துல அல்லாஹ் சொல்றாரு, குழந்தையை அவர்கள் தெய்வமாக எடுத்துக்கொண்டு அவர்கள் நன்றியற்றவர்களாக மாறி விடுகிறார்கள் என்பதை அல்லாஹ் அங்கே நமக்கு சொல்றாரு. நம்ம அதை நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய போலி தெய்வங்களாக இருக்கக்கூடும் அப்படிங்கிறது. அவங்க ஒரு உணரக்கூட முடியாத ஒரு லேசான சுமையை சுமக்கிறான். அப்புறம் அது அச்சுமை கனமாய்கொண்டே போகும்போது அவன் தன்னுடைய ரட்சகரிடம் அவங்க இறங்குறாங்க. ஒரு நல்ல குழந்தையை எங்களுக்கு நீ தந்தா நாங்க நன்றி உடையவர்களாக இருப்போம். என்ன சொல்றாங்க அப்படிங்களா, எங்களுக்கு ஒரு நல்ல குழந்தை தந்தா எதை சொல்றாங்க பாருங்க, நல்ல குழந்தை தந்தா உனக்கு நான் நன்றி செலுத்துவோம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அல்லாவுக்கு பிடித்தமான ஒன்றை மனுஷன் அல்லாட்டே சொல்றான், நான் உனக்கு நன்றி செலுத்துறேன் அப்படின்னு. ஆனா ஒரு நல்ல குழந்தையை அவர்களுக்கு அவர் கொடுக்கின்ற போது அவர்கள் அவருடைய பரிசையை அவருக்கு போட்டியாகி விடுகின்ற அளவுக்கு ஒரு போலி தெய்வமாக மாற்றி விடுகின்ற எந்த பங்குதாரர்களுக்கு மிகவும் அப்பாற்பட்டு அல்லாஹ் உயர்ந்தவர் ஆவார். ஆக நம்ம அந்த அவனுடைய இதுல இந்த டயலாக் பாருங்களேன், இந்த தொனி, நீ எனக்கு நல்ல கொடுத்தீங்கன்னா அவனுக்கு நான் நன்றி செலுத்துவேன் அப்படிங்கிறது கூட நல்ல தன்மை கிடையாது. ஏன்னா கெட்டவன் தான் அப்படி செய்வான். அவன் தான் அப்படி கேட்கிறான், எனக்கு இப்ப இப்படி இதை கொடுத்தீங்கன்னா நான் நன்றியுடைய இருப்பேன், எனக்கு காசு கொடுத்தீங்கன்னா நான் தர்மம் செய்வேன். ஆனா அதுக்கப்புறம் அவன் செய்ய போறது இல்லை. அதுவும் நன்றியுடையவர்களாக இருப்பேன், எனக்கு அதை கொடு அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் அவன் போலித்தேன் வழிபாடு செஞ்சிருப்பான். அப்ப இந்த தன்மை பார்த்தீங்களா, அந்த பேச்சு துணி, அவர்களுடைய பேச்சை வைத்து அவர்கள் நயவஞ்சர்கள் என்பதை நீங்கள் அடையாளம் கண்டு கொள்ள முடியும். அதான் எப்படிலாம் பேசுறாங்கிறத பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும். இவனுடைய பேச்சை வச்ச இவன் இப்படி அப்படிங்கிறத நம்ம கண்டுகொள்ள முடியும். அல்லாஹ் எல்லாத்தையுமே நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவரா இருக்கிறாரு. 10வது அத்தியாயத்திலும் 22வது வசனத்திலே அதே போல நம்ம கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இந்த ஒரு முறை மட்டும் என்னை காப்பாற்றுவீரானால் என்றென்றும் நாங்கள் நன்றியுடையவராக இருப்போம். ஆனால் அவர்களை அவர் காப்பாற்றியவுடன் அவர்கள் பூமியில் வரம்பு மீறுகின்றனர். அதுவும் அந்த தோனி, அந்த டயலாக் பாருங்க, அந்த அவன் பேச்சு பார்த்தீங்கன்னா, இந்த முறை என்னை காப்பாத்து சொல்லிட்டு நான் அவனுக்கு நன்றி செலுத்துறேன் அப்படின்ட்டு எத்தனை தடவை நினைச்சிருக்கோம் நம்மளும். அது நல்லவனுடைய பேச்சு கிடையாது. அவன் நல்லவன் சொல்லல, அல்ல அவனை கெட்டவன் சொல்றாரு. ஆனால் அவர்களை அவர் காப்பாற்றியவுடன் அவர்கள் பூமியில் வரம்பு மீறுகின்றனர், மேலும் சத்தியத்தை எதிர்க்கின்றனர் அப்படின்னு சொல்றாரு. அது அல்லாஹ் மட்டும்தான் சக்திக்குரியவர், அல்லாஹ் தவிர வேற யாருக்கு எந்த சக்தியும் இல்லை அப்படிங்கிறத அவன் எதிர்க்கக்கூடியவனாக, அந்த சத்தியத்தை எதிர்க்கக்கூடியவனாக நன்றியற்றவன் இருக்கிறான் அப்படிங்கிறது. அப்ப நம்ம எப்படி அல்லாட்ட எப்படி பேசணும், எப்படி அவற்றை கேட்கணும், எப்படி கேட்க கூடாது, இதெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ள முடியும். 11வது அத்தியாயத்தின் 9வது வசனத்துல அல்லாஹ் சொல்றாரு, 11:9 நம்ம பார்க்கிறோம் என்னன்னா, நம்மிடமிருந்து கருணையை கொண்டு மனிதனை நாம் ஆசீர்வதித்து பின்னர் அதனை அகற்றி விடும் போதெல்லாம் அவன் விரக்தி அடைந்தவனாகவும் நன்றியற்றவனாகவும் மாறிவிடுகின்றான். அப்ப நமக்கு அல்லாஹ் பொழிந்த ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு கருணையை அல்லாஹ் நமக்கு எடுத்துட்டாருன்னா நம்ம விரக்தி அடையவும் கூடாது, நன்றியற்றவனாக மாறிவிடவும் கூடாது. அது அந்த ஒரு இன்பமான துன்பமான நிலையிலையும் ஒரே மாதிரி இருக்கும். நன்றியற்றவன் எப்படி மாறிடுறான் பார்த்தீங்களா, விரக்தி அடைஞ்சிடறான், நன்றியற்றவனாகவும் மாறி விடுறான். என்ன அல்லாஹ் நமக்கு கேவலப்படுத்திட்டாரு. நம்மள நல்லா இருந்தா அப்படி போச்சு, நல்ல வியாபாரம் நடந்துச்சு இல்ல, நல்ல காசு வந்துச்சு இல்ல, நல்ல கௌரவம் இருந்துச்சு இல்ல, நல்ல கண்ணியம் வந்துச்சு, எதையாவது சொல்லி அவன் அல்லாஹ்வுடைய ஆசீர்வாதத்தை அல்லாஹ் எடுத்த உடனே அல்லாஹ் எடுத்தோங்கிறாரு. எடுத்ததுக்கு அப்புறம் நீ எப்படி இருக்கிற, கெட்டவன் எப்படி இருக்கிறான்னா விரக்தி அடைஞ்சவனாக நன்றியற்றவனாக ஆகிவிடுகின்றான். துன்பம் அவனை தீண்டு விட்ட பின்னர் அவனை நாம் ஆசீர்வதிக்கும் போதெல்லாம் எல்லா துன்பங்களும் என்னை விட்டு அழிந்து விட்டன என்று அவன் கூறுகின்றான். அப்படியும் சொல்லக்கூடாது. இவனும் கெட்டவன் தான், நமக்கு எல்லாம் போனது ஆக நமக்கு எல்லாம் போயிடுச்சப்பா நிம்மதி, இப்படியும் சொல்லக்கூடாது. இவனையும் கெட்டவன் தான் அல்லாஹ் சொல்றாரு. அவன் துன்பம் அவனை தீண்டி விட்ட பின்னர் அவனை நாம் ஆசீர்வதிக்கும் போதெல்லாம் எல்லா துன்பங்களும் என்னை விட்டு அகன்று விட்டனே என அவன் கூறுகின்றான். அவன் உணர்வு வயப்பட்டவனாகின்றான், தருணம் கொண்டவனாகி விடுகின்றான். நம்மளுடைய பேச்சு, நம்மளுடைய தோனி, அந்த எண்ணம் நம்ம யாருன்னு நமக்கு காட்டி கொடுத்துருது, மற்றவனுக்கும் காட்டி கொடுத்துரும். இதெல்லாம் நல்லா காட்டு கொடுக்கிறார். நம்பிக்கையாளர்கள் யார், நயவஞ்சகர்கள் யார், உண்மையாளர்கள் யார், பொய்யர்கள் யார், நம்ம வெளிப்படுத்திய தீர்வுங்கிறார்.
வெளிப்பட்டே ஆகும். உறுதியுடன் விடாமுயற்சி செய்து நேர்மையானது வாழ்வு நடத்துவதை பொறுத்தவரை அவர்கள் மன்னிப்பிற்கும் தாராளமான ஒரு பிரதிபலனுக்கும் தகுதியாகின்றனர். அப்ப நம்ம எல்லாம் நன்றி செலுத்தாம நன்றியும் செலுத்தாம இப்படி எல்லாம் பேசக்கூடியவர்களாக இருந்தா நம்ம மாறிக்கணும். நன்றி கிட்டவனுடைய நிலையை பத்தி தான் நம்ம இங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். 12வது அத்தியாயத்தின் 38வது வசனத்துல பாக்குறோம். இங்க என்ன சொல்றாங்க? மார்க்கம், அதாவது கோணித்தை வழிபாடு செய்யாம இருக்கிறாங்கல்ல, அது ஒரு ஆசீர்வாதம் சொல்றாரு. 38 சொல்றாரு, எனவே நான் அதற்கு மாறாக என்னுடைய முன்னோர்களான ஆபிரகாம், ஐசக் மற்றும் ஜேக்கப் ஆகியோரின் மார்க்கத்தை பின்பற்றினேன். அல்லாஹ்வுடன் எந்த போலி தெய்வங்களையும் நாங்கள் ஒருபோதும் அமைத்துக் கொள்வதில்லை. எங்கள் மீதும் மனிதர்கள் மீதும் அல்லாஹ் வசம் இருந்துள்ள ஆசை இத்தகையதே ஆகும். ஆனால் மனிதர்களில் அதிகமானவர்கள் நன்றியற்றவர்களாக இருக்கின்றனர். போலி தெய்வ வழிபாடு செய்யாம இருக்கிறது கடவுளுடைய மிகப்பெரும் ஒரு ஆசீர்வாதம். அவங்க சொல்லாங்க, நாங்கெல்லாம் ஒருபோதும் செய்ததில்லை. ஆனா நம்ம எல்லாம் போலி தெய்வ வழிபாடு செய்து அதிலிருந்து மீண்டும் நம்ம அல்லாஹ் இங்கே கொண்டு வச்சிருக்கிறார். அல்லாஹ் மட்டும் என்பதை அவர்கள் ஒருபோதும் செய்வதில்லை. எங்கள் மீதும் மனிதர்கள் மீதும் அல்லாஹ் வசம் இருந்துள்ள ஆசை இத்தகையதே ஆகும். ஆனால் மனிதர்களில் அதிகமானவர் நன்றியற்றவர்களாக இருக்கின்றனர். நன்றியற்றவன் போலி தெய்வ வழிபாடு செய்யவனா இருப்பான். போலி தெய்வ வழிபாடு செய்யறவன் நன்றி செலுத்த மாட்டான் அப்படிங்கிறத இங்க 12வது அத்தியாயத்தின் 38வது வசனத்துல பாக்குறோம். 14வது அத்தியாயத்தின் 7வது வசனத்துல நன்றியற்றவர்கள் தண்டிக்கப்படுகின்றனர் என்பதை சொல்றாரு. 14வது அத்தியாயத்தின் 7வது வசனத்துல சொல்றாரு, உன்னுடைய இரட்சகர் விதித்துள்ளார். விதி அது பரலு அப்படி விதி ஆக்கியிருக்கிறார். அதை நீங்கள் எனக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு நன்றி செலுத்துகின்றீர்களோ நான் உங்களுக்கு அவனுக்கு அவ்வளவு தருவேன். ஒரு தடவை நீ நன்றி செலுத்தினா அதுக்கேற்ற மாதிரி கூலி. ஒண்ணு கொடுத்த அப்படின்னு நீ நன்றி செலுத்தினீங்கன்னா அதுக்கு கூலி. அதுக்கு 10 தடவை நன்றி செலுத்தினா அதுக்கு ஒரு 10 தடவை கூலி. அப்ப எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம நன்றி செலுத்திட்டு உன்னை நினைச்சு நம்ம எத்தனை வாட்டி வேணாலும் நன்றி சொல்ல முடியுங்களா? நல்ல ஒரு சட்டம் கொடுத்திருக்கிறாரு, நல்ல ஒரு பைக் கொடுத்திருக்கிறாரு, நல்ல பிள்ளைகள் கொடுத்திருக்காரு, நல்ல மனைவி, நல்ல கணவன், நல்ல பெற்றோர்கள். இந்த மாதிரி ஒண்ணு நினைச்சு நம்ம செலுத்த அது இன்னும் பாலிஷ் ஆகிட்டே போகும். வைரம் தீட்ட எப்படி பளபளப்பு ஏறிக்கிட்டே போகுதோ அது போல நீங்க நன்றி செலுத்த அதுல இருந்து அடையக்கூடிய பலன்கள் இன்னும் ஏராளமானதாக இருக்கும். இதெல்லாம் விதி. அதான் சொல்றாரு, என்ன சொன்னாரு? விதிச்சிருக்கேன் அப்படிங்கிறாரு. உங்களுடைய இரட்சகர் விதித்துள்ளார். நீங்கள் எனக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு நன்றி செலுத்துகின்றீர்களோ நான் உங்களுக்கு அவ்வளவுக்கு அவ்வளவு தருவேன். ஆனால் நீங்கள் நன்றியற்றவர்களாக மாறிவிட்டால் பின்னர் எனது தண்டனை கடுமையானதாகும். சில கடுமைகளை நம்ம அனுபவிச்சுட்டு தான் இருக்கோம். அதுல இந்த நன்றியற்ற தனத்துக்கு தான், வேற ஒண்ணும் இல்லை. சிஸ்டம் அதுதான். கீழே கை வச்சா யார் கை வச்சாலும் சுடுங்கிறது மாதிரி நம்ம சிஸ்டம் அதெல்லாம் வச்சிருக்காரு. இந்த அல்லாவுடைய அந்த அந்த வழிமுறையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படி வாழணும். அதான் இல்லைங்க, அவங்களுக்கு அச்சம் இல்லை, துக்கம் இல்லை, கவலை இல்லை அப்படின்னு. எப்படியா இருந்தாலும் அவங்களுக்கு எந்த கவலையுமே இல்லை, எல்லாம் அல்லா நடத்துறாரு அப்படிங்கிற அந்த நினைப்பு எவ்வளவு மகிழ்ச்சியை தருது தெரியுமா? நல்ல வேலை அல்லாட்ட இல்லாம மற்றவங்கள்ட்ட சக்தி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அவன் இஷ்டத்துக்கு ஆடுவான்ல. என்ன ஆகும்? கஷ்டம் தான். பூமியில குழப்பமும் கஷ்டமும் துன்பமும் தான் இருக்கும். ஆக அல்லாஹ் சொல்றாரு, நீங்கள் நன்றியற்றவர்களாக மாறிவிட்டால் பின்னர் எனது தண்டனை கடுமையானதாகும் என்பதை அல்லாஹ் சொல்றாரு. 14வது அத்தியாயத்தின் 7வது வசனத்துல அதை பாக்குறோம். இன்னும் 14வது அத்தியாயத்தின் 34வது வசனத்துல அத சொல்ற 30 நீங்க எப்படி சொல்றாருல, கொடுத்ததுக்கெல்லாம் நன்றி நன்றி நன்றி. அதான் நமக்கு அதான் வேலை. இன்னும் நீங்கள் அவரிடம் இறைஞ்சுகின்ற எல்லா வகையான விஷயங்களையும் அவர் உங்களுக்கு தருகின்றார். இன்னும் நீங்கள் அவரிடம் இறைஞ்சுகின்ற எல்லா வகையான விஷயங்களையும் அவர் உங்களுக்கு தருகின்றார். அல்லாஹ்வின் ஆசீர்வாதங்களை நீங்கள் எண்ணினால் உங்களால் ஒருபோதும் அவற்றை முழுமையாக உள்ளடக்கி விட முடியாது. இந்த பிரபஞ்சத்தினுடைய கடைசியா இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரமா இருந்தா கூட அதுக்கு நமக்கு தொடர்பு. அதெல்லாம் வீணுக்காக படைக்கல, எல்லாம் இங்க நமக்காக படைக்கிற. அப்ப எவ்வளவு இருக்கு, எவ்வளவு நட்சத்திரங்கள் இருக்கு, எல்லாத்துக்கும் தொடர்பு இருக்கு, எல்லாமே ஆசீர்வாதமாக இருக்கு. அப்ப நம்ம முழுமையா உள்ளடக்கி அதுக்கெல்லாம் நன்றி செலுத்திட முடியுமா? முடியாது. உண்மையிலே அதான். நிச்சயமாக மனிதன் வரம்பு மீறுபவனாகவும் நன்றி கட்டவனாகவும் இருக்கின்றான். அப்ப அதான் உங்களுக்கு தருகின்ற எல்லா விஷயங்களையும் அழகுறாரு. இறைஞ்சுகின்ற எல்லா விஷயங்களும் நான் உங்களுக்கு தர்றேன். நீங்க என்னுடைய ஆசீர்வாதங்களை என்னன்னா உங்களால முடியவே முடியாது அப்படிங்கிறாரு. ஆனாலும் நீங்க வரம்பு மீறுத நன்றி கெட்டவனாக இருக்கிற அப்படிங்கிறாரு.
அப்ப நம்ம எல்லா வகையான விஷயங்களுக்கும் நம்ம நன்றி செலுத்தக்கூடியவனாக இருக்கணுமே தவிர வரம்பு மீறி நன்றி கெட்டவனாக நம்ம மாறிவிடக் கூடாது என்பதை ஞாபகத்துல வச்சுக்கிறோம். நேரம் நமக்கு ரொம்ப குறைவாக இருக்கு. இன்னும் ஏராளமான வசனங்கள் இருக்கு. இன்னும் 2-3 வாரத்துக்கு மேல போகும்னு நினைக்கிறேன் நம்ம நன்றியை பற்றி தெரிந்து கொள்வதற்கு. இப்ப நம்ம கடைசியா 14வது அத்தியாயத்துக்கு 34வது வசனம் வரைக்கும் பார்த்திருக்கோம். மனுஷன் தெரிஞ்சே நன்றி கெட்டவனாக இருக்கிறான் அப்படிங்கறத 16வது அத்தியாயத்தின் 80 மற்றும் 83 வசனத்துல சொல்றாரு. அதை பார்த்துட்டு நம்ம இன்ஷா அல்லாஹ் உரையை முடிப்போம். அவர்கள் அல்லாஹ்வின் அருட்கொடைகளை முழுவதுமாக அடையாளம் கண்டு கொண்ட பின்னர் அவற்றை மறுத்து விடுகின்றனர். அவர்களில் பெரும்பாலோர் நம்ப மறுப்பவர்களாக இருந்தனர். அவர்கள் நம்ப மறுப்பவர்கள் நன்றி கெட்டவர்கள் உபதலைக்கு கொடுத்திருக்காரு. அவர்கள் கடவுளின் அருட்கொடைகளை முழுவதுமாக அடையாளம் கண்டு கொண்டு விட்ட பின்னர் அவற்றை மறுத்து விடுகின்றனர். அவர்களில் பெரும்பாலோர் நம்ப மறுப்பவர்களாக உள்ளனர் அப்படின்றத சொல்றாரு. இது 16வது அத்தியாயத்தின் 83வது வசனத்துல இதை படிச்சிருக்கோம். நம்ம இன்ஷா அல்லாஹ் அப்புறம் வரும் வாரங்கள்ல நம்ம பார்ப்போம். தொழுகையை நிலைநாட்டுவோம். அக்கீமுஸ் ஸலாத்.